வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 128 1வது வசனம். சங்கீதம் 128 1. எடுத்தவர்கள் யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் வார்த்தை எங்களை பலப்படுத்தும். உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். ஏசப்பா, அடியனை மறைத்து வெளிப்படுங்க. மாம்சத்தில் பேசாதபடி ஆவியானவர் உள்ளேந்து நீர் நடத்துவீராக செபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த இடத்துல நம்ம அநேக பிரசங்கங்கள் இதில் நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு இது பழக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போனாலும் சரி, ஒரு வீட்டு புண்ணியார்ச்சனைக்கு போனாலும் சரி, ஒரு எந்த இடங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த ஆசீர்வதிப்போம். இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்கே வசனம் எப்படி போட்டிருக்கு? எவனோ. கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்காங்க. இது எவனோன்னு இருக்கு. எவனோன்னு நம்ம மாற்றி படித்தோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவள் எவளோ அவள் பாக்கியவான். நீ யாரா வேணா இரு, நீ எப்படி வேணா இரு, நீ படித்தவளா இரு, படிக்காதவங்களா இருங்க, நீங்கள் அந்தஸ்து உள்ளவங்களா இருங்க, பணக்காரங்களா இருங்க, ஏழைகளா இருங்க, யாரா வேணா நீங்கள் இருங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா? பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் யாருன்றதே நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். புறஜாதியாக இருக்குல்ல, நம்மளுடைய ஜனங்களுக்கே கர்த்தர் யாருன்றதை மறந்துடுறோம். நாம் ஏன் அழைக்கப்பட்டோன்றதை மறந்துடுறோம். நம்ம எதனால் நம்ம கர்த்தர் நம்மளை ரட்சித்தாருன்றதை நம்ம மறந்துடுறோம். நாம் யாருடைய வழியில் போயிட்டுருக்குறோன்றதை சில நேரம் மறந்துடுறோம். கர்த்தருடைய வழியில் தான் போகிறோமான்றதை நம்மளே சில நேரம் என்ன பண்ணிக்கணும்? நம்மளை நாமே ரீகால் பண்ணிக்கணும். நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும். நான் கர்த்தருடைய வழிகளில் தான் போகிறேனா? கர்த்தருக்கு பிரியமான வழியில் தான் நான் போகிறேனா? கர்த்தருடைய வழின்ற ஒரு வழி என்ன பண்ணுது? இருக்குது. கர்த்தர் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோன்னா தெரியும். அவங்க கானானியர் பக்கத்தில் இருக்கிற வேளையில் தேசத்தை அவங்க சுதந்திரிச்சிட்டாங்க. கானானை சுதந்திரிச்சிட்டாங்க. ஆனால் கானானியர் அந்த இடத்துல என்ன பண்ணலை? அவங்க துரத்தி விடலை. அப்போது அந்த கானானியருடைய ஸ்வாபங்கள் அவங்களுக்குள்ளாக என்ன பண்ணிக்கிறாங்க? எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய முறைமைகளை எடுத்துக்கிறாங்க. கானானியருடைய பாரம்பரியத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ கானானியருடைய வழிகள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய வழியை விட்டு கானானியருடைய வழியை தரித்து கொள்ளும்போது அவங்களுக்குள்ளாக முள்கள் என்ன பண்ணாகுது? முளைக்க ஆரம்பிக்குது. கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறோம். எப்பெல்லாம் கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம விலகி வேற வழியை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். அப்போ நீ யாருடைய வழியில் நடக்கணும்? என்னுடைய வழிகளில் நடக்கணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்க பிரயாசப்படுவோம். அது சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய வழியில் என்ன பண்ணணும்? நடக்கணும். இன்னைக்கு உலகத்தில் 2 வழி தான். என்ன வழி? ஒன்று கர்த்தருடைய வழி, இன்னொன்று சாத்தானுடைய வழி. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம ஆலயத்துக்கு வருகிற வேலையில் மட்டும் நம்ம கர்த்தருடைய வழியில் வந்துட்டு போகிறவர்களாக இல்லாமல், மற்ற நாட்கள் உலகத்தின் வழியும் சாத்தானுடைய வழியும் பின்பற்றுகிறவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய வழியில் நடக்க அவர் நமக்கு போதிப்பார். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத அவர் நமக்கு போதிப்பார். இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே உள்ளவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? போதிப்பாங்க. அங்கே உள்ளவங்க உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி தான் ஓடணும், இந்த ட்ராக்கில் தான் ஓடணும், இந்த வழியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? போகணும். எங்கேயும் திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க, உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் சேர்ந்து அந்த கயிறை நீங்கள் தாண்டும் போது யார் முதலாக தாண்டுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அறிவிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வழிகள் என்ன பண்ணுது? இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளை நோக்குவார்களாக நாம் இருப்போம். இந்த கீழே உள்ள வசனங்களை பார்த்தா தெரியும். உன் கையின் பிரயாசங்களை நீ
நீ சாப்பிடுவ. கர்த்தருக்கு பயந்து நம்ம அவர் வழிகளில் நடக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணுவோம், கையின் பிரயாசங்களை சாப்பிடுவோம். அப்போ தான் நம்ம கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பாக்கிய நன்மை உண்டாகும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியா கொடியை போல இருப்பாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது மனைவி வீட்டோரங்களை எப்படி இருப்பானா, கனி தரும் திராட்சை கொடியாக இருப்பா. அப்போது மனைவி கசப்பாக இருக்கிறா, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை அப்படின்னா யார் காரணம்? நம்ம தான் காரணம். கர்த்தருக்கு நம்ம பயந்து நாம் நடக்க குடும்பம் எப்படி மாறுமா, கனி தரும் திராட்சை கொடியாக மாறும். ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக நாட்டி வைத்தேன், ஆனால் நீயும் காட்டு செடியாக மாறினாய் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது இன்னைக்கு உயர்குல திராட்சை கொடியாக நம்ம இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் மனைவி கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற வேளையில் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா உயர்குல திராட்சை செடியாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வாழ்வை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இந்த இடத்துல கீழே வருகிற ஆசீர்வாதங்கள் அழகாக இருக்குது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற வேளையில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சாதாரணமாக இந்த ஜனங்களை எடுத்துட்டோன்னா தெய்வ பயம் உங்களுக்கு என்ன பண்ணுது இருக்குது. அதிகாலையிலே எந்திரிக்கிறாங்க, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கோயில் ரோட்டில் இருக்குது, ரோட்டுக்கு முன்னாடி நின்று தோப்பு காரணம் போடுறாங்க, ரோட்டுக்கு முன்னாடி உருண்டு பரல்றாங்க, தான் நேர்ந்து கொண்டதை எல்லாருக்கும் முன்னாடி செய்கிறாங்க. அப்போது இந்துக்கள் எப்படி இருக்காங்க, தெய்வ பயத்தில் நம்மளை காட்டிலும் அதிகமாக இருக்காங்க. இஸ்லாமியரை பார்த்துருக்கீங்களா? அரபு தேசமும் அபுதாபி தேசமும் எங்கேயோ எல்லாரும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தொழுக நேரம் வருகிற வேளையில் கார் அப்படியே ஓரத்தில் நிப்பாட்டி தனக்குரிய அந்த மேட்டை விரித்து ரோடுன்னு பார்க்காம அந்த இடத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பாங்க. எல்லா மதத்தினரும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. புத்திசம், ஜெயினிசம், சிக்கிசம் எல்லா மதத்தினரும். ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் எப்படி இருக்காங்க? தெய்வ பயம் எப்படி இருக்குது? படுத்துட்டு ஜெபம் பண்ணுறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணுறதில்ல கிறிஸ்தவர்கள் சரியாக தரதில்லை. இன்றைக்கி ஆலயத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி என்ன பண்ணுது நடக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பலிபீடத்தில் கர்த்தருக்கு உண்டான காரியத்தை செலுத்தாமல் பாகாலுடைய காரியங்கள் என்ன பண்ண செலுத்தும் காலங்கள் வந்துவிட்டது. பிற ஜாதியார் நல்லா இருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு உள்ள துணிகரங்கள் என்ன ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆலயத்திலே நம்மளே வருகிறோம், வந்து உட்காரோம், நல்லா கர்த்தரை உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும், பாடணும். கர்த்தர் நம்மளை வெளியே, அந்த ஜனங்கள்லாம் வெளியே நின்று ஆராதிக்கிறாங்க, அந்த ஜனங்க வெளியே நின்று தோப்பு காரணம் போடுறாங்க, இந்த ஜனங்கள் ரோட்டில் நின்று கை கூப்பி நிற்கிறாங்க. தேவன் நம்மளை அப்படி விடலை. ஒரு ஆலயம் நமக்கு கட்டி ஆலயத்துக்குள்ளாக நம்மளை வர வச்சு சேரில் உட்கார வச்சு அவரை துதிக்க வைக்கும்போது நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக நம்ம என்ன பண்ணணும், பாடுகிறவர்களாக இருக்கணும். நல்ல கண்ணை மூடி யாரையும் பார்க்காம நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்குறேன். அவங்க கையை தட்டல, நான் கையை தட்ட மாட்டேன். அவங்க பாடலை, நான் பாடலை. இன்னைக்கு எல்லா சபையிலையும் இதுதான் நடக்குது. நாங்கள் அநேக சபைக்கு நாங்கள் போயிருக்கோம். தன்னுடைய ஸ்டேட்டஸ், நாங்கள் பணக்காரங்களாக இருக்கோம், நாங்கள் நல்ல வேலையில் இருக்கோம், பாட்டு பாடுகிற வேலையில் கையை கட்டிட்டு நிற்கிறது. இது என்ன தெய்வ பயம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்கணும். பரலோகத்தில் 24 மூப்பர்கள் அவர்களுக்குரிய கிரீடத்தை கழற்றி வணக்கமாய் விழுந்து அவருக்கு பணிந்து கொள்றாங்களாம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு. அதை விட மேன்மையானது நம்ம இன்னைக்கு எதுவுமே அதை விட இல்லை. இன்னைக்கு கர்த்தரை உயர்த்துவதில் எந்த காலத்திலையும் நீங்கள் வெட்கப்படாதீங்க. எந்த காலத்திலையும் கையை தட்டுங்க. நீங்கள் நம்ம இன்னைக்கு கையை தட்டி பாடும்போது தான் நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவும். இன்னைக்கு நீங்கள் நல்லா கையை தட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு வந்துட்டீங்களா, ஆலயத்துக்கு வந்துட்டீங்களா, நல்லா ஜெபிங்க. இந்த 2 மணி நேரம் தான் நமக்கு பூஸ்டப் பண்ணுற நேரமே. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இந்த 2 மணி நேரம் கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்துக்கு கூட்டி
கூட்டிட்டு வந்தாருன்னா உற்சாகமா கர்த்தருடைய சந்நிதியில இருக்கும்போது ஃபோன் எப்படி சார்ஜ் போட்டு நம்ம எடுத்துட்டு போறோமோ அதே போல நம்ம ஆவி ஃபுல் சார்ஜ் ஆயிரும். கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை ஒடுக்கின ஆவிகள், நம்மளை துக்கப்படுத்தின ஆவிகள், நம்மளை கலங்கடிக்கிற ஆவிகள் எல்லாமே என்ன பண்ணிரும், இங்கேருந்தே அது விடுதலை ஆகிறத பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம மட்டும் என்ன பண்றதில்ல, பயப்படுறதில்ல. வேதத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போய் தாகோனுடைய கோயில்ல வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, பயந்து கீழே விழுகுது. இன்னொரு டைமும் ஜனங்க போய் என்ன பண்றாங்க, ஐயோ என் தெய்வம் கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லி அந்த விழுந்த சிலையை திரும்ப எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தலை தனியா, கை தனியா, கால் தனியா. ஏன்? அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க கர்த்தர் இருக்கிறான்றத பயம் அந்த அந்த தாகோனுக்கு அது என்ன பண்ணுது தெரியுது. இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு பொள்ளாச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் இடையில. அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டை நான் பார்க்கணுன்னு சொல்லி கட்டாயமாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது தடையாயிடுச்சு, போக முடியல. ரெண்டாவது தடவை கட்டாயம் போகணும், ஏன்னா அவள் மாசமாக இருக்கா, அவளை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய பிளான் என்னென்னா அவளை நாங்கள் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் போன இடத்துல நாங்கள் போய் வாசலை இறங்கணுன்னே சொல்கிறா, பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஒரு வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி ஜெபம் தானே, நமக்கு ஜெபம் என்ன காசாக கொடுத்து வாங்கணும், இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நாங்கள் அங்கே போய் பார்த்து அங்கே போகும்போதே ஒரு வயதான தாயார் வந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பல நாளாக உடம்பு சரியில்லை, அநேக போதகர்கள் வந்து ஜெபிச்சிருக்காங்க, எதுவும் சரியில்லை, உடம்புல அவ்வளோ பலகீனம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ வேதனையோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன், 2 பேருக்குமே திருமணம் ஆகலை. கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த தாயார் மேலே இவங்க கரத்தை வச்சு ஜெபிக்க அவங்க மகள் கீழே நல்லா முழங்கால் போட்டு அவங்க ஜெபிக்கிறவங்க. முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்க இந்த தாயாரை மேலே கையை வச்சு ஜெபிக்க இவங்க பக்கத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள சர்ப்பத்தின் ஆவி உள்ள அப்படியே அவங்களுக்குள்ளேருந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வெளியே வருது. அது சொன்னது என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நான் இந்த மரத்தில் தான் நான் இருப்பேன், நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரோஷமாக அது சொன்னதை பார்க்குறோம். உருண்டு பிறண்டு நாங்கள் ஹாலில் இருந்து ஜெபிக்கிறோம். அப்போது அது ஹால்லேருந்து வெளியே வராண்டா வரைக்கும் அது உருண்டு சர்ப்பத்து போல் அது உருண்டு போச்சு. அப்போது சாத்தான் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறான் பாருங்க. சாத்தான் கர்த்தருடைய வல்லமைக்கு அவ்வளோ நடுங்குகிறான். நம்ம இன்னைக்கு யாருமே நமக்கு தெரியல. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம போய் கை நீட்டி ஜெபிக்கிற வேலையில அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு நம்ம போய் கை நீட்டி ஜெபித்து நீங்கள் வீட்டில் முழங்கால் போட்டு வீட்டில் கட்டு இருக்குன்னு தெரிஞ்சோம் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்களேன். அந்த முழங்காலுடைய ஜெபத்துக்கு சாத்தான் நடுங்குவான், சாத்தான் பயப்படுவான். நீங்கள் 1 மாதம் நல்லா முழங்கால ஜெபிச்சு நீங்கள் தெருவில் நடந்து போங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் அந்த பேய் என்ன பண்ணும், பயந்து ஓடும். எங்களுக்கு அந்த இடத்துல போனோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மா ஆனந்த கண்ணீர், அவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல, அழுது நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ போதகர்கள் வந்து ஜெபிச்சிருக்காங்க, ஆனால் யாருமே எனக்கு சுகம் தரலை, நான் அவ்வளோ வேதனைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொன்னதை பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஒரு பெரிய ஆயுதமாக வச்சிருக்காரு. நம்ம யாருன்றதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வழியில் நடக்க கர்த்தர் இவைகள் எல்லாம் கற்றுத் தருவார். அதனால தான் அவர் சொல்றார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீ என்ன பண்ணுவ, செய்வ, நீ என்னை விட குறைச்சி செய்வன். கர்த்தர் இயேசு சொல்லலை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வா. இயேசு மரித்தோரை எழுப்பினார்னா இயேசுடைய சீஷன் பேதுரு தன்னுடைய அந்த துணி பட்டு எழுந்திருக்கிறத பார்க்குறோம். இயேசுவோட அப்டேட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகமளிக்கிறாங்க. இன்னைக்கு காலங்கள் அப்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, 3 வழிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது வழி, யூதாவின் புஸ்தகத்தில், யூதா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க, யூதா 11வது வசனம்,
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இன்னைக்கு 3 வழிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது வழி காயினுடைய வழி. இன்னைக்கு நம்மளுக்குள்ளாக காயினுடைய வழி இருக்குதான்னு நம்மளை நாம என்ன பண்ணணும், நிதானிச்சு பார்க்கணும். காயின் என்ன பண்ணோம்? துணிந்து பாவம் செய்தான். துணிந்து பாவம் செய்து பொய் சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, துணிந்து நான் என்னுடைய தம்பிக்கு நான் காவலாளியோ. இன்னைக்கு காயினுடைய வழிகள் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். பிலேயாமுடைய வழிகளும் நமக்கு நல்லா தெரியும். பிலேயாம் வஞ்சகத்துக்காக விரைந்து ஓடி, ஆசைக்காக விரைந்து ஓடுகிற வாழ்க்கை. இன்னைக்கு எந்த ஒரு ஆசைக்காகவும் என்ன பண்ண வேணாம், நம்ம ஓட வேணாம். கோராகின் புத்திரருடைய வழி, ஊழியர்களை எதிர்த்து பேசுகிற இந்த வழிகள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், நீங்களும். இன்னைக்கு நம்மளுடைய ஜென்ம சுவாபங்கள் நம்மளிடத்துலேருந்து தானா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார அவைகள் எல்லாம் மாறுறத நம்ம பார்க்க முடியும். கடைசியாக தாவீது ஒரு வழிகளை சொல்றாரு. சங்கீதம் 139 கடைசியாக வசனம். யாராவது ஒருவர் எனக்கு எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 139 கடைசி வசனம். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியில என்ன நடத்தும். ஒரு ராஜா தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்றாரு, கர்த்தரிடத்துல செபிக்கிறார். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கா. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் மனிதர்களை வேதனைப்படுத்துறோம், கர்த்தரை வேதனைப்படுத்துறோம். இந்த வேதனை உண்டாக்குகிற வழி ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் எண்டுல இன்னைக்கு நான் யாரெல்லாம் வேதனைப்படுத்தினேன், இன்னைக்கு என் கண்கள்னால நான் கர்த்தரை நான் என்ன வேதனைப்படுத்தினேன், என் வாயினால நான் கர்த்தரை என்ன வேதனைப்படுத்துறேன், என் செவினால நான் என்ன வேதனைப்படுத்துறேன், என் கையினால என்ன நான் வேதனைப்படுத்துறேன், என் கால் விரைந்தோடி என்ன கர்த்தரை வேதனைப்படுத்துதுன்னு நம்மளை நாமே நிதானிக்கணும். அதுதான் இடுக்கமான வழி. இடுக்கமான வழியில பிரவேசிக்கிறவன் தான் யாரு, கர்த்தரிடத்துல சேருகிறவனாக இருப்பான். விசாலமான வாசல்ல எப்படினாலும் பிரவேசிக்கலாம், என்னனாலும் பண்ணலாம். அந்த வழியில நீங்க போகணும்னா என்ன வேணா நீங்க செய்யலாம். ஆனா இடுக்கமான வழியில செல்லும் போது நான் இன்னைக்கு வேதனை உண்டாக்குனேனா, நான் இன்னைக்கு யாராவது கஷ்டப்படுத்தினேனா, இன்னைக்கு நான் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாதது பண்ணனா, நம்மளை நாமே நிதானித்து நம்ம வாழுகிற வேலையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல வசனம் போடப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் என்ன பண்ணுவார், போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேல அவருடைய கிருபை பெரிதா இருக்குமா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எல்லாவற்றிலும் நிதானமாய் நடப்பானா. இன்னைக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு நிதானம் இருக்கும். கர்த்தருடைய வழியில நம்ம பயந்து நடக்கிற வேலையில நம்ம எல்லாவற்றிலும் நம்ம நிதானித்து நடப்போம். நம்ம போகிற பாதை சரியா, நம்ம எடுத்து வைக்கிற காரியம் சரியா, நம்ம யோசனை சரியா, நம்ம பேசினது சரியா, நம்ம பார்வை சரியா, ஒவ்வொரு காரியமும் நிதானித்து நம்மளால என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவர்கள் தீமை விட்டு விலகுவார்கள் வசனம் சொல்லுது. தீமை அவர்களை அணுகாது. இன்னைக்கு தீமையான காரியங்கள் நம்மளை அணுகாது. தீமை விட்டு விலகுகிறவர்களாக இருப்போம். ஐஸ்வர்யமும் அழகும் சௌந்தரியமும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். என்ன அழகு சௌந்தரியம் எது வேணா இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு வசனம் போடப்பட்டது, ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிறது பயத்தை அருளும் ஆவி அவர் என்ன பண்ணுவா, நமக்கு தந்தருவா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம செபிப்போம். அப்பா, கர்த்தருக்கு பயந்து உங்க வழியில நடக்க என்னை பலப்படுத்துங்கப்பா. உங்க வழியில நான் நடக்கணும். என் மனம் போன போக்கில் நான் நடக்கக்கூடாது, என் இஷ்டப்படி நான் நடக்கக்கூடாது. இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள் மிகவும் கொஞ்சமான நாட்கள். அந்த கொஞ்சமான நாட்கள்ல நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறவளாக நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருடைய காரியங்களை நான் கை கொள்ளுகிறவர்களாக நான் இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளும் உங்களுடைய காரியங்களை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி, ஒரு துணிகரம் எங்களுக்குள்ளாக இல்லாதபடி, கர்த்தருக்கு நாங்கள் பயந்து நடக்க, பயந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க பயந்து நடக்க அப்பா, எங்களுடைய குடும்பத்தின் கட்டுகள் மாறும், எங்க குடும்பத்தின் நபர்கள் மாறுவார்கள். முதலாவது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க, எல்லா காரியங்களையும் என்னை நான் காத்துக்கொள்ள கிருபை தாங்க.
கொள்ள, எல்லாவற்றையும் என் உதட பாதுகாத்து கொள்ள, என் கரங்கள், என் கால்கள், என்னுடைய ஆவியை நான் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் என்னை கிருபை தாங்கப்பா. ஒரு காலம் நான் மாசற்றவளாய் குற்றமற்றவளாய் நான் தேவ சமூகத்தில் நிற்க, என்னை நானே கரைத்துறை அற்றவளாய் நிற்க கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்க. உங்க பாதையில நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் இருக்கான்னு நாங்க எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின்